வணக்கம் நண்பா. அடையார் ஆற்றங்கரை ஓரமாக இருக்க ஸ்லம்ஸ் அண்ட் மக்கள் செட்டில் இருக்காங்கல்ல, இந்த அடையார் ஆற்றங்கரை ஓரமாக செட்டில் இருக்க மக்களை வந்து குடியமர்ப்பு பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் அங்கே கட்டியிருக்க வீடுகளை இடித்து இடத்த அவங்களை அப்புறப்படுத்தி இங்கிருந்து அடையார் ஆற்றங்கரையில் இருந்து அடையாரில் இருந்து 20 கிலோமீட்டர் அப்பாரில் இருக்க ஒரு கவர்மெண்ட் செட்டில்மெண்ட்டில் ரீசெட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் கிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து இப்போது அவங்க காலகாலமாக வாழ்ந்துட்டு இருக்க இடத்த விட்டு அனுப்புறீங்களே, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன பண்ணுவாங்க? முதல் விஷயம். ரெண்டாவது, அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணும்போது தெரியல, அது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட ஏரியோட நிலம் நம்ம பட்டா கொடுக்கலாம் சொல்லிட்டு யார் பட்டா கொடுத்தது, யார் இபி சப்ளை கொடுத்தது, யார் வந்து வாட்டர் சப்ளை கொடுத்தது, கொடுத்ததெல்லாம் உங்கள் அரசாங்கம் தான். இப்போ திருப்பி அந்த மக்களை அடித்து ஒடிச்சு ஓரம் போடுறீங்களா? அப்போது அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறீங்களா? இங்கே இருக்க பல மிடில் கிளாஸோட லைஃப் டைம் கனவுங்க ஒரு வீடு கட்டுறது. வீடு கட்டினா வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சாதனை முழு பர்பஸ் அடைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க மிடில் கிளாஸ் எல்லாருமே. ஸோ அதையே நீங்கள் கை வைக்கும்பொழுது அவன் அடுத்து வாழ்வாதாரம் என்ன பண்ணுவான், அவன் வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும் சொல்லிட்டு கொஞ்சமாக யோசிக்கிறீங்களா? அது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இடிச்சிட்டு இருக்க வீடுகள் இருக்குல்ல, அதுக்கு நேர் ஆப்போசிட் 10 மாடியாக கட்டிட்டவங்க ஒரு பில்டிங் இருக்குது. அதை எவனுமே கை வைக்கவே இல்லை. ஏன்னா வந்து ஓன் பண்ணுறது ஒரு பிக் பணக்கார முதல்ல கை வச்சானா பண்ணுவான், ஒன்று சட்ட ரீதியாக அடிப்பான், இல்லையா பணத்தால் அடிப்பான். ஏழைங்களை கை வச்சானா யார் என்ன கேட்பா? எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோ மட்டும் தான் போட முடியுது, வேறு எதுவும் பண்ண முடியும். இது வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் கொடுக்கப்பட்ட நோட்டீஸ், இந்த இடத்த காலி பண்ணி சொல்லி நோட்டீஸ் கொடுத்து இந்த வருஷம் எல்லாரையும் காலி பண்ணி வீடியோ இடிக்கிறாங்க. 600 குடும்பங்களுக்கு மேலே காலி பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1000 மக்கள், 1000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரம் இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து 20 கிலோமீட்டர் அப்பால் போய் அங்கே செட்டில் ஆகி அங்கே தனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல்ஸ் கட்டமைச்சிக்கிட்டு சர்வே ஆகிறதுக்குள்ளே போதும் ஆகிடுங்க. ஏன்னா என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்காதீங்க சார்.